வணக்கம் மக்களே, நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இருக்கிறதுலே நம்மளுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் தான் ரொம்ப முக்கியமானது. அதில் நம்ம என்ன ஹெல்த்தியானது சாப்பிட்றோம்னா அது ஒன்றுமே கிடையாது. தோசை, இட்லியை தவிர இன்னும் நிறைய பிரேக்ஃபாஸ்ட் ஐடியாஸ் நிறைய இருக்குது. இப்போ ப்ரோட்டீன் ரிச்சான பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு நீங்கள் பெசரட்டு எடுத்துக்கலாம். அதுக்கு நான் நைட்டே ஊற வச்சுருக்கேன். பச்சை பயிறு, வெந்தயம் கொஞ்சம், உடச்சக்கடல கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன். அதை நம்ம இப்போ அரைச்சி அதை தோசை சுடலாம். ஏன் உடச்சக்கல்ல போட்டேன்னு கேட்காதீங்க, எங்கள் வீட்டில் இருந்தது நான் போட்டேன். நீங்கள் கடலை பருப்பும் போடலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கடலை பருப்பு வேறு என்னென்ன பயிர் இருக்கோ எல்லாமே நீங்கள் போட்டுக்கலாம். எல்லாமே நமக்கு உடம்புக்கு சத்து தான். இந்த மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். அது கூட நம்ம என்னென்ன போடணுன்னா, இஞ்சி கொஞ்சம் இருந்தால் போடலாம். இஞ்சி, பச்சை மிளகா, சீரகம் மட்டும் போடாதீங்க. நீங்கள் சீரகம் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் பார்த்து சீரகம் போட்டு அரைச்சி தோசை சுட்டால் அதை நல்லாவே இல்லை, வாயிலே வைக்க முடியல, அந்த மாதிரி இருந்தது. நீங்கள் அரைச்சிட்டு வேணால் அந்த சீரகத்தை தனியாக போட்டு கலந்து வேணால் சுட்டுக்கோங்க. அரைக்கும் போது கொஞ்சமாக இஞ்சி போட்டுக்கோங்க. நான் அரைச்ச இஞ்சி இருந்தது, அதனால் போட்டுட்டேன். உப்பு கொஞ்சம் போட்டுட்டு லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் எப்போவுமே தோசை மாவு அரைக்கிற மாதிரி லைட்டாக அரைச்சிக்கோங்க. மிக்ஸி ஜாரில் போட்டு பார்க்கவே பாருங்கள், சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது. இந்த மாதிரி கலராக நம்ம சின்ன குழந்தைங்களுக்கு கூட கொடுத்தா கூட அவங்க ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. அதை நல்லா அரைச்சிக்கோங்க. மாவு அரைச்சாச்சு, நல்லா தான் அரைஞ்சிருக்கு. நம்ம இதுலேயே நம்ம பச்சை மிளகா, சீரகம் இது கலந்து கூட சுடலாம். இஞ்சி கூட நீங்கள் வெட்டி போட்டு இதிலே கலந்து நீங்கள் தோசை போடுறதுக்கு முன்னாடி சுடலாம். கருவேப்பிலை அதெல்லாம் வெட்டி போட்டுக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். நான் ப்ளெயினாகவே நல்லாயிருக்குன்ட்டு நான் அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் தோசை மாவில் சோடா மாவு ஏதோ கலப்பாங்க. என்கிட்ட அதெல்லாம் இல்லை, பேக்கிங் பவுட்ரு தான் இருந்துச்சு. போடலாமா, சரி போடலாம் அப்படின்ட்டு நான் போட்டேன். அதுக்கப்புறம் மாவை நல்லா கலக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் விட்டுட்டு அதுக்கப்புறம் சுட்டு நம்ம சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். அஞ்சு நிமிஷம் நல்லா மாவு ஊறினதுக்கப்புறமா, மாவு கொஞ்சம் கட்டியாக இருந்தது, தோசை சுடுறது மாதிரி இல்லை. கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம கலந்து தோசை சுடுற மாதிரி அதை கொண்டு வரணும் அந்த மாவை. இதில் நீங்கள் எது வேணால் போட்டுக்கலாம் கார்னிஷிங்க்கு. இதில் நான் முட்டை கூட போட்டு பண்ணியிருக்கேன், முட்டை தோசை மாதிரி கூட. உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் ப்ரோட்டீனாக ரிச்சாக இருக்க மாதிரி நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நாள் ஃபுல்லாக எனர்ஜியாக இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கும் ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு நல்லது. தோசைக்கல்ல நல்லா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம தோசை ஊற்றலாம். நல்லா காஞ்சிட்டதுக்கப்புறம் நீங்கள் சிம்மில் வச்சுட்டு அப்புறமா தோசை ஊற்றுங்க, இல்லைன்னா அங்கங்கே ஒட்டிக்கும் மாவு தோசைக்கல்லையே. ஓகேவா? நல்லா ரவுண்டாக தேய்ச்சிட்டு கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா, இல்லைன்னா நான் ஒரு மூடி வச்சு மூடிடுவேன். அது வெந்ததுக்கப்புறமா நான் திருப்பி போடுவேன். அது மாதிரி கூட நீங்கள் பண்ணலாம். மேலே ஏதாவது நெய் ஊற்றணுன்னா ஊற்றிக்கோங்க, எண்ணெய் ஊற்றணுன்னா ஊற்றிக்கோங்க. அப்புறமா ஸ்பீடை வச்சுட்டு வெந்துட்டுக்கப்புறம் நம்ம திருப்பி போடலாம். சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் ட்ரை பண்ணாதவங்களாம் ஒரு வாட்டியாவது ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் தோசை மாதிரி இருக்குமா, நார்மல் தோசை மாதிரி கேட்டால் இல்லை. ஆனால் நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டாக நல்லாவே இருக்கும். தோசை நான் கொஞ்சம் கருப்பாக்கிட்டேன், அதனால நான் சாப்பிடுவேன், எனக்கு பிடிக்கும். உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ நீங்கள் அந்த கலரில் சாப்பிடுங்க. பாருங்கள், பச்சை கலர் தெரியுதா? நார்மல் தோசைலாம் கிடையாது, பெசரட்டு தான் நான் அப்படி சுட்டிருக்கேன். நீங்கள் அந்த மாதிரி சுடாதீங்க, நல்லா சுட்டு சாப்பிடுங்க. ஓகே, இதுக்கு சைடிஷ்ஷாக தேங்காய் சட்னி, கார சட்னி எது வேணால் வச்சு சாப்பிட்லாம். நான் இட்லி பொடி வச்சு சாப்பிட்றேன். இதுவே எனக்கு ரொம்ப சூப்பராக எனக்கு பிடிச்சிருந்தது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் மறக்காமல் கிரேசி பிரின்சஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.